நீங்க நல்லா தூங்கும் போது உங்க கனவுல பயங்கரமான கோர உருவம் தென்படுதான். என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துதான். இல்லனா உங்க குழந்தை பிறந்ததுமே இறந்து போயிடுச்சா? உயிருக்கு உயிரான உங்க நண்பனோட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அதனால 2 பேரும் பிரிஞ்சு எதிரிகளா மாறிட்டீங்களா? இத்தனை வருடங்களா பாராட்டி சீராட்டி வளர்த்த உங்க குழந்தை உங்களை மதிக்காம போயிட்டாங்களா? உங்களுடைய எதிரிய ஜெயிக்க அவரை கொன்னா என்ன தப்புன்னு யோசிக்க தோணுதா? உங்க மனைவியோடையோ இல்ல கணவரோடையோ சண்டை போட்டு பிரிஞ்சு தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்க செஞ்சுட்டு இருந்த தொழில பயங்கரமான நஷ்டம் ஏற்பட்டுடுச்சா? இல்ல எந்த தொழில இத்தனை நாளா கேவலமா பேசிட்டு இருந்தீங்களோ அந்த தொழிலையே செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டீங்களா? நான் இப்ப சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்கும் தனித்தனியா பார்க்கும்போது நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா இந்த எல்லா கஷ்டங்களுக்கும் பொதுவான முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்குது. அது என்ன தெரியுமா? உங்களுடைய முன்னோர்களுக்கு இன்னும் முக்தி கிடைக்கல. அவங்க எல்லாம் பிரேதாத்மாக்களா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் மிச்சம் இருக்குது. அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பிரேதாத்மாக்கள் உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும்.